வர எல்லாருமே நாங்க கேடிஎம் மட்டும் தான் பண்றோம், எமா பண்ண மாட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு கேடிஎம் நம்ம சர்வீஸ் எடுக்கும் போதும் கூட வர அவங்க எமா வச்சிருக்க ஃப்ரெண்டு வந்து நாங்க எமா பண்ண மாட்டோம், கேடிஎம் மட்டும் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா நாங்க கேடிஎம் மட்டும் பண்ண மாட்டோம், எமாவை ஃபுல்லாவே பண்ணுவோம். எமால நாங்க பண்ணாத வேலையே இல்ல. எல்லா வண்டிக்குமே எல்லா வேலையுமே நாங்க பார்ப்போம். ஆக்சுவலா கேடிஎம் பண்றதை விட எமா பண்றது ரொம்பவே ஈஸி. சோ அதை பண்றவங்களால இது ரொம்ப ஈஸியாவே பண்ண முடியும். சோ அதனால தான் யமஹாக்கு இந்த வாட்டி தனியா ஆஃபர் போடலாம் அப்படின்ட்டு சேம் கேடிஎம் போட்ட அதே ஆஃபர் யமஹாக்கும் கொடுக்க போறோம். 650 ஃபுல்லா ஜெனரல் சர்வீஸ் பண்ணிட்டு வண்டியில என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கு, நெக்ஸ்ட் சர்வீஸ் என்னென்ன மாத்தணும் எல்லாமே செக் பண்ணி சொல்லிடுவோம். 650 லேபர்ல என்னென்ன ஒர்க் பண்ணுவோம்னா 2 கேலிப்பர் கல்ட்டி கிளீன் பண்ற லேபர், அதுக்கப்புறம் 2 பிளேட்டும் கிளீன் பண்ணிடுவோம். வண்டியில என்னென்ன போயிருக்கு, என்னென்ன மாத்தணும் எல்லாத்தையுமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு எதெல்லாம் வண்டியில சேஞ்ச் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி வண்டியை ஓவரால் உங்களுக்கு ஃபுல்லாவே ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். சோ இது மாதிரி நீங்க ஃபுல்லா செக் பண்ணிட்டீங்கன்னா உங்க வண்டி என்ன கண்டிஷன்ல இருக்கு எல்லாமே உங்களுக்கு டீடைலா தெரிஞ்சிடும். சோ பின்னாடி நீங்க என்ன சேஞ்ச் பண்ணலாம், நெக்ஸ்ட் சர்வீஸ் என்ன சேஞ்ச் பண்ணலாம், இல்ல வேற என்ன ஃபால்ட் வரும் வண்டியில, இது எல்லாமே உங்களுக்கு டீடைலா தெரிஞ்சிடும். இதை நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லனா நீங்க மொத்தமா போனதுக்கு அப்புறம் ஒரு ஃபுல்லாவே டோட்டலா செலவு பண்ற மாதிரி இருக்கும் வண்டிக்கு. உங்களுக்கு எமா சீரிஸ்ல R15 இருக்கட்டும், MT இருக்கட்டும், எமால எந்த வண்டியா இருந்தாலும் சரி, கேடிஎம்லயும் எந்த வண்டியா இருந்தாலும் சரி, டியூக் RC, பஜாஜ்லயும் எந்த வண்டியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாச்சும் வண்டி ஒர்க் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா பயோல நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்ல பிரின்ஸ் கராஜ்க்கு DM பண்ணுங்க.